பெரிய கொம்புலாம் கிடையாது. அவனும் நம்மளே ஒரு நபர் தான். அதனால இந்த மீடியால இருந்து நீங்க இதை வந்து எல்லாத்தையும் நீங்க பப்ளிஷ் பண்ணணும். ஜிபி முத்து வந்து ஒரு பொய்ய ரொம்ப அழகா உண்மை மாதிரி பேசுறான். அதை மக்கள் தெரிஞ்சுக்கிடணும். இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் வந்து பல தலைமுறையா எங்க முன்னோர்களால கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் அதே இடத்துல மழை தண்ணி போறதுனாலையும் பில்டிங் ரொம்ப வீக்காகி மழை மக்கள் மேல விளைவு ஆபத்து இருந்ததுனால அந்த கோயிலை நாங்க தீர்மானம் போட்டு ஊர் 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 மக்கள் அனைவரும் முடிவு பண்ணி அந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். கோயில் இப்போ வந்து அந்த கோயிலை கட்டும் போது அவன் ஒரு பிரச்சனையும் பண்ணல. கோயிலை வளர்ந்து வரும்போது அஸ்தவாரம் போடும்போது அந்த வேலை செய்யும்போது எந்த இதுவும் இல்லை. எப்பண்டா அந்த கோயில் பாதி வேலைக்கு வருங்கிறத பார்த்துக்கிட்டு இவங்க பணம் காசு செலவு பண்ணுறதையும் பார்த்துக்கிட்டு அவன் இந்த நேரத்தில் கொண்டு எல்லா இடத்துலையும் பெட்டிஷன் அடித்து அப்போ அதில் பாதை இருந்தது, இது பொது பாதையில் இருக்குது, அது பாதையில் இருக்குன்னு சொல்கிறான். பொது பாதையில் இருக்குன்னா 3 கோயில் இருக்குது. அங்கே ஒரு அம்மன் கோயில், இந்த அம்மன் கோயில், அங்கே ஒரு மசூதி, இப்படி 3 கோயில் இருக்குது. இந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த கோவிலுக்கு அந்த புறம் கீழ் பக்கத்தில் கோவிலுக்கு சொந்தமான இடம் 22க்கு 17 ஒரு சென்ட்டுக்கும் கொஞ்சம் குறைவா கோவிலுக்கு சொந்தமான இடம் இருக்குது. அந்த இடத்த நீங்கள் எனக்கு எழுதி தரணும். அந்த இடத்துல நான் கார் விட வேண்டி இருக்கு, நீங்கள் எழுதி தந்தா அந்த கோயிலை நான் கட்ட விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நபர்கள் சேர்ந்துக்கிட்டு இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இவனை தூண்டி விட்டு இவன் வந்து இந்த கோயில் வேலையை நிப்பாட்டி வச்சிருக்கான். இவனுக்கும் இதுக்கு முன்ன இவங்க அப்பாவும் இந்த கோவிலுக்கு நிர்வாக கமிட்டியில இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. அந்த ரூம்பை கட்டினாருங்கல்ல, அந்த ரூம்பை கட்டினதும் அந்த கமிட்டியில அவரும் இருந்திருக்காரு. அவங்களும் தீர்மானம் போட்டிருக்காரு, அவரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. இந்த இதுல வந்து நாங்க அவனை சொல்ல எப்பங்க வா, அந்த இடத்துல எந்த பில்டிங்கும் வராது, அது கோயிலு கும்பம் சுத்தி வர்றதுக்கும் சப்பரம் சுத்துறதுக்கும் போடப்பட்ட இடம், அதனால அந்த பில்டிங் வராது, அதை உனக்கும் எழுதி தர முடியாது, நாங்க பஞ்சாயத்துக்கும் எழுதி கொடுக்க முடியாது, ஆனா அந்த அது பொது பாதையாவே எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு நாங்க சொல்லியாச்சு. பல திருப்பு சொல்லியாச்சு. இவன் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொருவர்ட்டையும் யோசனை கேட்டு இந்த கோயில் வேலை எப்படி நிப்பாட்டுறது, இவங்க பேர் எடுக்காங்க, அந்த கோயில் வேலை நடக்கு அப்படின்னு சொல்லி இவன் வந்து இந்த கோயில் வேலையை நிப்பாட்டுறான். அப்போ ஈவோ வந்து பார்த்தாங்க. நாங்க ஈவோட்ட கலெக்டர்கிட்ட முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்துருக்கோம். தாசில்தார் ஏடிஐ தாசில்தார் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் தகவல் கொடுத்து அதுக்குண்டான அப்ராச்மெண்ட் ஃபார்மும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் அனுப்பியிருக்கோம். பெய்யும் நேரம் ஓரளவு நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வேலையை நிப்பாட்டி 3 மாதம் ஆகுது. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட இல்லாமல் நைட்டு காரில் வர வேண்டியது, தண்ணியை போட்டு 10-4-5 வர கூட்டு வர வேண்டியது. இல்லை நீங்கள் யாரும் இருக்கா, இல்லை யாரெல்லாம் நிற்கா, யாருங்க நிற்கக்கூடாது அப்படின்னு மிரட்ட வேண்டியது. கேட்டால் மீடியா இருக்குது, நான் செல்ஃபோனில் ஆடுறேன், செல்ஃபோனில் பாடுறேன், எல்லாம் எனக்கு தெரியுங்க. இந்த அம்மா போட்ட பிச்சை தான் அவனுக்கு. அவன் நல்லா இருக்கான், நல்லா இருக்கட்டும், நாங்கள் எந்த இது இடம்னு சொல்ல அவனுக்கு. நான் சப்போர்ட்டாக தான் இருந்தோம், அந்த ஊர் சப்போர்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ அவன் ஊரே எதுக்கான், எங்கள் ஊரே எத்தாலும் பொருள் கோயில் எதுக்கான். இந்த கோயில் இருக்கக்கூடாது அவன் சொல்கிறான். ஒரு 10க்கு 10 வச்சு சாமியை கும்பிட்டா ஆகாதோ? அவன் என்ன சார் சொல்றது? 10க்கு 10 கோயிலை வச்சு கும்பிட்டான்னு அவன் என்ன சொல்றது? எங்க முன்னோர்கள் கட்டின கோயிலை உடைச்சி நாங்க சொத்தோன் ரூம் வச்சு கும்பிட முடியுமா? ஒரு 10க்கு 10 கோயில சாமி இருக்காதா? அந்த சாமியை கும்பிட்டா பலன் தராதான்னு இவன் கேட்கான். ஜிபி முத்து இந்த ஜிபி முத்து வீடியோ இப்போ அவனுக்கு வந்து வருமானம் குறைஞ்சிட்டான். அந்த யூடியூப்லயும் அந்த வீடியோவிலையும் வருமானம் குறைஞ்சிட்டான். இப்போ இங்கே தான் இருக்கான். இங்கே இருந்துக்கிட்டு எங்களை பாடாப்படுத்தி கேட்ட மீடியா தெரியுங்க, அது தெரியுங்க, இது தெரியுங்க. இவன் இவ்வளவு தூரம் எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான். கீழே தெருவாங்கல, கீழே தெரு நீங்க நிக்கிறதான் கீழே தெரு. இப்ப நம்ம நிக்கோமே, இது அவ்வளவு கீழே தெருதான். அங்க இருந்து அது வரைக்கும் கீழே தெருதான். கீழே தெருங்க. எங்க கோரிக்கை வந்து கோயிலை கட்டணும், கும்பாபிஷேகம் சிறப்பா நடக்கணும், இந்த பொதுமக்கள் நல்லா இருக்கணும். நான் சார் ஒண்ணு சொல்லிடுறேன், அவனும் நல்லா இருக்கணும், ஜிபி முத்து நல்லா இருக்கணும். நாங்க யாருக்கும் இடைஞ்சல் பண்ணதுக்கு கோயிலை கட்டல. இந்த ஊர் மக்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துலதான் நாங்க கோயிலை கட்டிட்டு இருக்கோம். அவன் வேற இவன் வேற, நாங்க எந்த நேரமும் பிரிச்சு பார்த்தது கிடையாது, இனிமையும் பிரிச்சு பார்க்க போறதும் கிடையாது. கோவிலுக்கு அது வரைக்கும் வரி வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவன் இடைஞ்சலுக்கு மேல இடைஞ்சல் பண்றான். அதை நீங்க வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணும். எங்க கோயிலை வந்து கட்டி முடிச்சு அந்த கும்பாபிஷேகத்துக்கு மகாகும்பம் சிறப்பாக நடக்கணும். நீங்க வந்து இதே போல நீங்க வீடியோ எடுத்து மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். எங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு எங்களை வழிவிட சொல்லுங்க. அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கோயிலை கட்டுறதுக்கு எங்க வழிவிட சொல்லுங்க. இதான் எங்களது வேண்டுகோள். முறையா அனுமதி இருக்கும் சார். நாங்க அனுமதி வந்து நாங்க எல்லா கோயிலும் நத்தம் புறம்போக்கு தான் இருக்கும் சார். நத்தம் புறம்போக்கு எல்லா கோயிலுமே நத்தம் புறம்போக்கு அப்படிதான் இருக்கு.
எல்லா எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் முறையான உரிமை எதுவுமே கிடையாது. அதனால எல்லா கோயிலையும் அப்படி அதே நிலையில இருக்கிற காரணத்தினால தான் இது ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட இது ஒரு 500-600 வருஷம் சொல்றாங்க. அந்த 600 வருஷத்துக்கு முன்னாடி யூடிஆர் வந்து 85 தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலை முறைப்படி அனுமதி கேட்கும் போது நீ இருக்கிற இடத்துல கோயிலை கட்டுக்குன்னு சொல்லி பேரராஜ்ல இருந்து சொன்னாங்க. அதே மாதிரி இருக்கிற இடத்துல நாங்கள் கோயில் கட்டியிருக்கோம். பேரராஜ் வந்து பேரராஜ்ல வந்து எந்த பேரராஜ்ல இருந்து நீங்க ரெக்கார்டுகளை அனுமதி தரவே மாட்டாங்க. அதனால நாங்கள் அனுமதி கேட்கக்கூடிய நிலையில இருக்கிற இடத்துல கோயிலை கட்டுங்கன்னு சொன்னாங்க. அதான் நடக்கும். ஈவோ வந்து அவ்வளத்தையும் பார்த்தாரு சார். ஈவோ வந்து பார்த்தாங்க, சுத்தி அவ்வளத்தையும் பார்த்தாரு. பார்த்து